ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சுவாமி படம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வரும். அது என்னன்னு முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஆன்மீக ரீதியாக சில காரணங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. அதுபோல் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடத்தில் பல பரிகாரங்கள் தீர்வாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சோம் வந்தோம் அப்படின்னா கணவன் மனைவி சண்டை படிப்படியாக குறையும், கருத்து ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். கணவன் மனைவி சண்டை அப்படிங்கிறது அனைவரும் வீட்லேயும் வரும். ஆனால் சில வீடுகளில் அடிக்கடி எடுத்ததற்கு எல்லாம் தினமும் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை வந்து கொண்டே இருக்கும். இப்படி சண்டை வந்து கொண்டு இருந்தால் அந்த வீட்டில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் பாதிக்கப்படும். வீட்டில் மொத்த சூழ்நிலையுமே முற்றிலுமாக மாறிடும். எந்த ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்து வாக்குவாதம் ஏற்பட்டு மன வருத்தம் இருந்து கொண்டே இருக்குதோ அந்த வீட்டில் நிச்சயம் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாங்க. அந்த வீட்டில் தெய்வ அருள் நிச்சயமாக இருக்காது. கணவன் மனைவி பிரச்சனை தீர்வதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் விட்டு கொடுத்து செல்றது தான் ஒரே வழி அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் யார் விட்டு கொடுப்பது அப்படின்னு பல வீடுகளில் அதிலேயே சண்டைக்கு காரணமாக ஆகிடும். நாம் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சிலரும், நான் மட்டும்தான் எப்போதும் விட்டு கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சிலரும் ஈகோவோடு இருப்பாங்க. பல நேரங்களில் சண்டை வர்றதுக்கு முக்கிய காரணமாக அமையிறதும் அதுதான். கணவன் மனைவி சண்டை ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் வீட்டில் உள்ள சுவாமி படம் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அது உண்மைதான். வீட்டில் இந்த சுவாமி படத்தை வச்சுருந்தா அந்த வீட்டில் கண்டிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி சண்டைக்கு காரணமாக இருக்கிற படம் வேறு யாரோடதும் கிடையாது, திருப்பதி பெருமாள் படம் தான். திருப்பதி பெருமாள் படம் இல்லாத வீடுகளே கிடையாது. ஆனால் இந்த பெருமாளை எப்படி வைக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்ம வீட்டில் தம்பதியோட உறவு அமையும். திருப்பதி பெருமாளோட படம் எப்போதும் பிரம்மாண்டமாக இருப்பது போல் வாங்கி வைத்தாலும், அவர் செல்வத்தை வாரி வழங்குவது போல் படம் இருந்தாலும் சரி, ஆனால் அவர் தனியாக இருப்பது போல் இருந்தால் அந்த வீட்டில் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து கொண்டே இருக்கும். இந்த சண்டை நீங்கி ஒற்றுமை வரணும் அப்படின்னா அலமேலு மங்கை தாயாரோடு சேர்ந்து இருக்கிற திருப்பதி பெருமாளோட படத்தை வாங்கி வைக்கலாம். புதிதாக படம் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க பெருமாளுக்கு அருகில் தாயாரோட படத்தை சேர்த்து வைக்கலாம். எந்த ஒரு சுவாமி படமாக இருந்தாலும் தாயார் படத்தோட தம்பதி இருக்கிற மாதிரி படத்தை வச்சிருந்தா சரியாகும். இப்படி பெருமாளோட தாயார் படத்தை சேர்த்து வச்சா அந்த வீட்டில் படிப்படியாக சண்டை குறைஞ்சி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். அதோட கணவன் மனைவி சண்டை தீர ஒரு செம்பு தட்டில் 2 கிராம்பு, 2 கற்பூரம் ஆகியவற்றை எடுத்துக்கோங்க. கற்பூரத்தை ஏற்றாமல் எந்த ஒரு தட்டையும் வீட்டில் அனைத்து இடங்களையும் எடுத்துக்கொண்டு செல்லுங்க. பிறகு வீட்டு வாசலுக்கு எடுத்து வந்து அங்கு தட்டில் இருக்கிற கற்பூரத்தை ஏற்றுங்க. அதில் கிராம்பை போட்டு எரிய விடுங்க. 2ம் முழுவதாக எரிஞ்சதுக்கு அப்புறம் வாசல்லையே அந்த தட்டை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. இந்த பரிகாரத்தை தினமும் மாலை நேரத்தில் 48 நாட்கள் செஞ்சுவாங்க. தினமும் செய்ய முடியாவிட்டாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்யுங்க. எந்த கிழமை அப்படிங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு திங்கட்கிழமை இதை செய்ய துவங்கினீங்க அப்படின்னா வாரந்தோறும் திங்கட்கிழமை இந்த பரிகாரத்தை செஞ்சிடணும். இப்படி செய்கிறதுனால வீட்டில் உள்ள கண் திருஷ்டி, தீய சக்தி, எதிர்மறையான ஆற்றல்கள் போன்றவற்றை குறைத்து மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள படிப்படியாக ஒற்றுமை துவங்கும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.